டிவிக்கே தனியாக வந்து அவர் ஒரு தலைமையில் வந்து சீமான் தனியாக அவர் ஒரு தலைமையில் இப்போ பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது. சப்போஸ் ஏடிஎம்கே தனியாக அது ஒரு தலைமையில், டிஎம்கே தனியாக ஒரு தலைமையில், வேறு யார் தனிமையாக இருக்கா? ஆமாம், கமலஹாசன் சேர்ந்துட்டார், அதை விட்டுருவோம். இப்படி 4-5 பேர் தனித்தனியாக இருந்து எல்லாருமே ஒரு 15 ஓட்டை பிரித்து எல்லாருமே ஈக்குவலாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காம்படிஷன் பிஸ்னஸ் காம்படிஷனில் நிறைய பிஸ்னஸ் மேன் காம்படிஷன் ஆச்சுன்னா கஸ்டமருக்கு லாபம் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்டெல் ஜியோ மட்டும் இல்லாமல் நிறைய சிம் கொடுக்குறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு கம்மியாகும், நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி தான் பாலிடிக்ஸும். நிறைய கட்சிகள் ஈக்குவலாக இருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த பவரை ஷேர் பண்ணி ஈக்குவலாக பிரித்து கூட்டாட்சி முறையில் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஹெவியாக செய்வாங்கன்றது என்னுடைய கருத்து. மெஜாரிட்டி இல்லைன்னா